வணக்கம் உறவுகளே, நான் தான் கௌரி ஹைக்ரேன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது இட்லி வீடியோ. இட்லி வந்து நான் எப்படி மேக் பண்ணியிருக்கிறேன்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ரெசிபி தர போகிறதில்ல. ரெசிபி வீடியோஸ் வந்து நான் இப்போது அப்லோட் பண்ணுறது சரியான குறைவு. நேரம் இருக்கும்போது நான் அப்லோட் பண்ணுவேன். என்னிடத்திலே நீங்கள் வந்து இட்லி மா வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்பம்மா, தோசைம்மா எல்லாமே வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி தருவேன். அதே சமயம் வந்து குக் பண்ணியும் தருவேன். உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமோ அது மாதிரி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோவில் வந்து நான் இட்லி வந்து இந்த பாருங்கள், இந்த மிஷினில் வந்து அரிசியிலே அரைத்து வந்து இட்லி செய்திருக்கிறேன். அரிசியை அரைத்து சமைத்த இட்லியாக இருந்தாலும் சரி, ரவா இட்லியாக இருந்தாலும் சரி, எது வேணுமென்றாலும் நீங்கள் என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். குக் பண்ணியும் தருவேன். குக் பண்ணாமல் மாவாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வலு சீக்கிரத்தில் நான் கடைகளுக்கு வந்து கொடுப்பதற்காக முயற்சிக்கிறேன். சரி வந்தால் செய்வேன். எல்லா கடைகளுக்கும் கொண்டு போய் டெலிவரி பண்ணுறது தான் பிரச்சனையாக இருக்கிறது. ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன். சரி வந்தால் நான் வந்து கட்டாயம் வந்து கடைகளுக்கு கொடுப்பேன். இப்போ பாருங்கள், இந்த மிஷின் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணினதே வந்து என்னுடைய பிஸ்னஸ்க்காகத்தான். தமிழாக்கள் கூடுதலாக எனக்கு சப்போர்ட் பண்ண இல்லை, மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆனால் வந்து இலங்கை சிங்களீஸ் மக்கள் தான் எனக்கு கூடுதலாக சப்போர்ட் பண்ணுகிறார்கள். அவர்கள் தான் கூடுதலாக என்னுடைய சாப்பாடுகளை விருப்பப்பட்டு ஒவ்வொரு நாளும் கூடுதலாக என்னிடத்திலே ஒரு ஓர்டர் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த கிழமை பூரா எனக்கு ஓர்டர் இருக்கிறது. எல்லாமே வந்து சிங்களீஸ் பீப்புள் தான் கூடுதலாக என்னிடத்தில் வேண்டுகிறார்கள். என்னவோ தெரியலை, என்னுடைய கிராண்ட்மாவும் வந்து சிங்களீஸ் தான். அவாவும் ஒரு குக் தான், நானும் ஒரு குக் தான். என்னவோ தெரியலை, அம்மம்மாவோட பேக்ரவுண்டும் என்னவோ எனக்கு தெரியலை. சிங்களீஸ் பீப்புள் தான் கூடுதலாக என்னிடத்துக்கு வருகிறார்கள். அது எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கு. ஒரு கரைச்சலுமே எனக்கு இருக்கிறதில்ல. சொல்லுற விலையை அப்படியே தந்துட்டு போவார்கள். கூட்டி குறைச்சி ஒன்றுமே கேட்க மாட்டார்கள். நான் என்ன ப்ரைஸ் சொல்கிறேனோ அதை உடனே எனக்கு தந்துட்டு உணவை வந்து என்னிடத்திலிருந்து வேண்டிட்டு போவார்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நான் வந்து இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்காக மிகவும் கஷ்டப்பட்டு தான் செய்கிறேன். எல்லாத்தையும் வந்து படிக்கிறேன். படித்து தொடர்ந்தும் படித்து அதுவும் 10 ஆண்டு நிறைய காசுகள் வந்து செலவழித்து தான் ஒவ்வொரு ஐட்டத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ் வந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்தும் வந்து பிஸ்னஸுக்காக நான் படித்து கொண்டு தான் நான் இந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த இட்லிக்காக வந்து ஒரு சாம்பார் மேக் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஏதோ இருந்த வெஜிடேபிள்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வைத்து உடனே ஒரு சாம்பார் மேக் பண்ணிடுவேன். இட்லிக்கு வந்து சாம்பார், சட்னி, வேறு எது வேணுமென்றாலும் உங்களுக்கு விருப்பமான கறியோடு நீங்கள் மேக் பண்ணி சாப்பிட்டு கொள்ளலாம். இட்லியை பாருங்கள் எப்படி வந்து சமைத்திருக்கிறேன்னு, அந்த மாதிரி சாஃப்டாக சமைத்து முடித்திருக்கிறேன். அதோடு வந்து சாம்பாருக்கு வந்து தாளித்து போடுறேன் பாருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், இட்லிமா, தோசைமா, அப்பம்மா எது வேணுமென்றாலும் என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஃபுட் வேணுமென்று நினைக்கிறீர்கள் வந்து இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுட் ஆர்டர் பண்ண விரும்புகிறவர்கள் மட்டும்தான் மெசேஜ் பண்ண வேணும். மற்றவர்கள் வந்து விளையாட்டு கொண்டு மெசேஜ் பண்ணிக்கொண்டு நிற்கிறதில்லை. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. இந்த வீடியோவை பார்க்குறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்று கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.